ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர்லேருந்து இந்த டெக்கரேஷன் வரைக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. என்னென்ன பண்ணுன்றதை வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு முந்தின நாளே கோயம்பேடுக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸுமே A to Z வாங்கிட்டு வந்தாச்சு. பூலேருந்து பழம் வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கொழுக்கட்டை மாவுக்குமே ஊற வச்சு அரைச்சும் எடுத்து வச்சுட்டேன். பின்னாடி டெக்கரேஷனுக்கு எனக்கு ஒரு வால் மாதிரி வேணும்ன்ட்டு பைப்பில் ஒரு சாம்பிள் தான் காட்டினேன். வீட்டில் இருக்க பைப்பு மட்டுமே இதை கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. நான் என்ன கேட்டேனோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. தோரணம் நாங்கள் வெளியில் ரெடிமேடாக வாங்கலை, கீத்து வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரே பின்னி கொடுத்துட்டாரு. நான் ட்ரை பண்ண வரவே இல்லை, அவர் அசால்ட்டாக பின்னிட்டாரு. எப்படிங்க பண்ணேன்னு கேட்டு நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. அதே மாதிரி எருக்கம்பூ மாலையுமே சரி, வெளியில் வாங்கினோன்னா கோத்தே வரும்போது அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வதங்கிடுது, மாட்டுறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னு சரி நம்ம பூவை உதிரியாக பார்த்தேன், அதையே வாங்கிட்டு வந்து கோத்தாச்சு. பின்னாடி டெக்கரேஷனுக்கு ரவுண்டாக எனக்கு இந்த மாதிரி வேணும்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அவள் யூடியூப் பார்த்து அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துட்டா. ஸோ அந்த டெக்கரேஷன் வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிள்ளையார் செய்கிற வேலை தான். பிள்ளையார் செய்கிறதுக்கு களிமண் தான் பத்தாமல் போயிடுச்சு. அச்சு எங்ககிட்ட இருந்தது. சரி களிமண் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ண கிடைக்கல. லாஸ்ட்டில் பிள்ளையார் விற்கிறவங்ககிட்ட கொடை வைக்கிறதுக்காக களிமண் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணை கொஞ்சமாக கேட்டு வாங்கிட்டு வந்தோம். சரி அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் தான் அவர் சொன்னார். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அது பார்த்துச்சு, பேக்குக்கு இல்லவே இல்லை. சரி ரெண்டாவது அட்டெம்ப்ட்டுக்கு நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு பின்னாடியும் ட்ரை பண்ணோம், முன்னாடியும் ட்ரை பண்ணோம், ஒட்டிடுச்சு. வந்தார் பிள்ளையார், ஆனால் பின்னாடி ஃபினிஷிங் கரெக்டாக வரல. சரி மூணாவதாக ஒரு தடவை ட்ரை பண்ணாலுமே ஒட்டிகிட்டே இருந்தது, வரவே இல்லை. சரி களிமண்ணை வெளியில் வாங்கிட்டு வந்து நான் காலையில் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே தூங்க போயிட்டோம். என் பெரிய பொண்ணு இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தா. நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணட்டா அப்படின்னு சொன்னான். அவர் 15 வயசில் நிறைய களிமண் வச்சு பிள்ளையார் செஞ்சுருக்காரு. அவருக்கே வரல, உனக்கு எப்படிடா வரும், ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால். சரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட கொடுத்தேன். அதோட வீடியோ எடுக்கலை நான், ஏன்னா நாங்கள் எல்லாருமே மேலே போயிட்டோம். அவள் சூப்பராக பண்ணியிருந்தா. இப்போ நாங்கள் வச்சுருக்க பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டுக்கார் பண்ணது. ஆனால் பிள்ளையார் சாமி கும்பிட்டோம் இல்லையா, அது என் பெரிய பொண்ணு பண்ணது தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தா, எந்த கிராக்கு எந்த இதுவுமே இல்லை. மேபி பிள்ளையார் வந்து அவளோட கையில் தான் வரணும்னு இருக்கோ என்னமோ, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தா. காலையில் எழுந்துச்சு அவர் பிள்ளையாருக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளையார் டெக்கரேஷன் பண்ணுற கேப்பில் நான் சைட் பை சைட் குக்கிங்கும் முடிச்சிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன தேவையோ சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, மோதகம், கருப்பெல்லு உருண்டை, வெள்ளெல்லு உருண்டை, சுண்டல், என்னென்ன வேணுமோ சாதம், சாம்பார், உருளைக்கிழங்குன்னு எல்லாமே செஞ்சாச்சு. கொழுக்கட்டை மாவு மட்டும் மீந்தது. சரி அதை மட்டும் வச்சு பால் கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. அவருக்கு எதையுமே பெண்டிங் வைக்கல, நல்லா விதவிதமாக தான் செஞ்சிருந்தேன். விநாயகர் சதுர்த்தி காலையில் 9 மணிக்குள்ளே கும்பிடணும், இல்லை 10:30 மணிக்கு மேலே தான் கும்பிடணும். ராகு காலத்தில் கும்பிட முடியாது. நான் 9 மணிக்கெலாம் செய்யணும்னு ட்ரை பண்ண முடியல, 9:30 ஆகிடுச்சு. சரி நம்ம ராகு காலத்தில் எதுக்கு சாமி கும்பிடணும், 10:30 மணிக்கே கும்பிடலாம் தான் ரெடி பண்ணேன். அவருக்கு ஆஃபீஸ் போகணும், ஏதோ ஒரு வேலை இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது, அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். இல்லை நீ சாமி கும்பிட்டே போய்டுன்னு ஹரிபரியாக கரெக்டாக 10:30 மணிக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. என்னென்னா
வாங்கிட்டு வந்தால் அந்த பழ செட்டை அப்படியே ஓரமாக வச்சுட்டு மறந்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் வச்சு அதை கொடுக்கலையே அவருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. சரி, லாஸ்ட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தனியாக நைவேத்தியம் பண்ணேன். சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டானா. என்னமோ நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த டெக்கரேஷன்லாம் நான் நினச்ச மாதிரியே அது ஃபினிஷிங்க்கு வந்தது. அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டோம். சாப்பிட்டுட்டும் முடிச்சாச்சு. விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு 2 மணிக்கா நானும் எங்கள் வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். ஆந்திராவில் இருக்க நகரி கல்யாணத்துக்கு. ஸோ பசங்க தான் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு ஈவினிங்காக பிள்ளையாரையே கரைச்சாங்க. ஊதவத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு மொட்டை மாடியில் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அந்த தண்ணியிலே கரைச்சிட்டாங்க. கோவிட்ல இருந்தே இதுதான் எங்களுக்கு ஹேபிட்டு. என்னென்னா பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் வெளியில் கரைக்கிறதுக்கு அந்த ஊர்வலம் போகும் இல்லையா, அந்த பிள்ளையார்கிட்ட வைப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. மேலே பக்கெட்டில் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு பிள்ளையார் அதிலே போட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், அது சரியாக போயிடும். ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் வருஷம் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எப்படி பிள்ளையார் கரைப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.